தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட கிதியோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் 7ஆம் அதிகாரங்களிலே கிதியோனை பற்றிய ஒரு அருமையான சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் மீதியானியருடைய கையிலே அடிமையாய் சிறுமைப்பட்டிருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே தேவ தூதன் கிதியோனை சந்தித்தார். கிதியோன் மனாசே கோத்திரத்திலே ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவர். பயந்தபடியினாலே இரவில் திராட்சை பழங்களை ஆலைகள் செய்கிற அந்த இடத்துல கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். அப்போது தேவ தூதன் சொன்னான், பராக்கிரமசாலியே. 6:14 இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பயந்து கொண்டிருந்த பலவீனமான ஒரு கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். கிதியோனை நோக்கி அவன் பலியை ஏற்றுக்கொண்டார். கிதியோனை பார்த்து விக்கிரக தோப்புகளை எல்லாவற்றையும் பாகால் தோப்புகளையும் வெட்டி போட சொன்னார். கிதியோன் அன்று இரவிலே அந்த விக்கிரகங்களையும் அந்த தோப்புகளையும் வெட்டி போட்டார். காலையில் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள், எதிர்த்தார்கள். ஆனாலும் கூட கிதியோன் அன்றைக்கு அவர்கள் மத்தியில் பேசினபடினாலே அவர்களை இணங்கினார்கள். கிதியோனுக்கு எருபாகால் என்று பெயரிட்டார்கள். கிதியோன் எக்காலம் ஊதினான். அநேக கிதியோனு கூட மீதியானருக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தார்கள். தேவன் சொன்னார், இது அதிகமாக இருக்கிறது, இவர்களில் கொஞ்சம் பேர் மாத்திரமே போதும் என்று சில கட்டங்களாக 300 பேரை மாத்திரமே தெரிந்து கொண்டான். கிதியோனை அவன் உதவியாளரையுமே எதிரியினுடைய பாளையத்துக்கு சென்று வர சொன்னார். இரவில் சென்றபோது 2 போர் வீரர்கள் எதிரிகள் பேசிக்கொள்கிறார்கள். ஒரு சொப்பனத்தை கண்டேன், ஒரு பெரிய வார்கோதுமை அப்பம் வந்து நம்முடைய கூடாரத்தை இடித்து போட்டது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இது கிதியோனுடைய பட்டயம்தான் என்று பேசிக்கொண்டிருக்கும் போது கிதியோனுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்தது. கிதியோன் திரும்பி வந்து அந்த 300 பேரை கொண்டு போய் எக்காலம், வெறும் பானை, தீவட்டி இவைகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தேவன் கொடுத்தார். வெறும் பானை நம்முடைய சரீரம், எக்காலம் நம்முடைய சாட்சி, தீவெட்டி தேவனுடைய வார்த்தை. இவைகளை கொண்டுதான் தேவன் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில், எல்லா போராட்டங்கள் மத்தியிலே ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. கிதியோனை பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். அவருடைய வார்த்தை நம்மையும் பலப்படுத்தும், நம்மையும் ஆசீர்வதிக்கும், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.